ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எளிமையும் சிக்கனமும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. அது ரெண்டுமே இல்லனா ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரவே முடியாது அப்படின்னு காந்திஜி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த 2 இன்சிடென்ட்ஸ் மூலியமா இந்த வீடியோல இந்த எளிமை மற்றும் சிக்கனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ காந்திஜி அவர்கள் நேர்மையையும் எளிமையையும் நமக்கு போதித்த நம்மளுடைய தேசப்பிதா. அவருடைய வாழ்க்கையில நடந்த 2 உண்மை சம்பவங்களை வச்சு இந்த எளிமையும் சிக்கனமும் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நம்பர் 1, காந்திஜி சபர்மதி ஆசிரமத்துல இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு நாள் அவர் குளிக்க போயிருக்கிறாரு. போகும்பொழுது உள்ள கீழே ஒரு சோப்பு துண்டு விழுந்து கிடந்திருக்கு. அப்போ உடனே வெளியில எனக்கு முன்னாடி குளிக்க போனது யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு தெரிஞ்சு அந்த நபர்கிட்ட போயிட்டு இந்த சோப்பு துண்டை எதுக்கு கீழே போட்டீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாரு. சின்ன சோப்பு துண்டா இருந்தாலும் அதை பயன்படுத்தி முடிச்சிடணும் அப்படின்றதுதான் காந்திஜி அவர்களுடைய ஒரு வாழ்க்கை முறையாவே இருக்கு. அந்த சின்ன சோப்பு துண்டு கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சூழல்ல இதை கீழே போடுறது ரொம்ப தவறு அப்படின்னு அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆப்வியஸ்லி ஆப்போசிட்ல இருந்த பர்சன் ஒரு சோப்பு துண்டுக்கா எவ்வளவு அக்க போரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் ஆக, அதுக்கப்புறமா இவருடைய போதனையை கேட்டு நிறைய பேர் இந்த சிக்கனத்தை பழகி இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த நபரும் கூட சரி நல்ல விஷயம் தானே, கரெக்டா ஃபுல்லாவே நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி திருந்தி நடந்ததா சொல்லப்படுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருந்த ஒரு சூழல்ல தான் 1925 போல காந்திஜி சென்னை வந்திருக்கிறாரு. மயிலாப்பூர்ல ஸ்ரீனிவாச ஐயங்கார் வீட்டுல அவரு தங்கியிருந்திருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கோதை நாயகி தன்னுடைய ஃப்ரெண்ட் அம்புஜமாலியும் கூப்பிட்டுட்டு காந்திஜியை பாக்குறதுக்காக மயிலாப்பூர்ல இருந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. காந்திஜி எவ்வளோ பெரிய ஆளு, அவரை பார்க்க போகும்போது நல்லா உடை உடுத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பட்டுப்புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு நல்ல தங்க நகைகள் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கோதை நாயகி போயிருந்திருக்கிறாங்க. ஆனா அதை பார்த்த உடனே காந்திஜி நாடு இருக்கிற நிலைமைக்கு இப்படி உயிர்களை கொன்னு உருவாக்குற இந்த பட்டுப்புடவை ரொம்ப அவசியமா, ஆல்சோ இந்த வெயில் நேரத்துல நீங்க கதர் ஆடை உடுத்தினாதானே நல்லா குழுகுலுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி காந்திஜி ஒரு அட்வைஸை போட்டிருக்கிறாரு. அந்த அட்வைஸை கேட்டு கோதை நாயகி கடைசி வரைக்கும் கதர் ஆடைகளையே உடுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்ல இருந்து எளிமையும் சிக்கனமும் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு காந்திஜி அவர்களுடைய வாழ்க்கை இன்சிடென்ட் மூலியமா அவர் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு. அவர் இருந்து சொல்லி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணவங்களையும் தாண்டி அவர் வாழ்ந்த காலத்தில் இப்படி இருந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் நம்மளுமேவும் ஃபாலோ பண்ணலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயின் கூட ஷேர் பண்ணலாம்.